ஓதி கட்டுகிறது, ஒளிஞ்சு போடுகிறது, எதுப்பு பார்க்கிறது, பள்ளி அடிச்சுக்கிட்டே இருந்தது. சோதரன் அது எனக்கு ஒன்றும் பிடி இல்லை. சோதரன் என்னோட ஒரு சகோதரி போன் பண்ணி சொன்னாங்க, சோதரன் எங்கண்ட படிச்சீங்க அந்த பள்ளி அடி? கர்த்தரோட பெருசு அந்த பள்ளி. அல்லேலூயா. அது இப்போ ஒரு பசை உண்டு, அதை வச்சு கொடுத்தாங்கன்னா அதை ஒட்டி செத்து போவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரத்தை விஷம் வச்சு கொடுக்காதீங்க, தின்னோட வெள்ளத்தில் எரிப்படும். அல்லேலூயா அல்ல சோதரன். தேங்க்யூல்லா. ஒரு ஆசீர்வாத தடை இந்த பள்ளி அடியாகும். அல்லேலூயா. ஒரு அபிஷேகத்து தடை இந்த பள்ளி அடியாகும். ரக்கமான சந்தானா. அல்லேலூயா. டிஜே தினகரனை எழுப்பி கொண்டு வந்தாலும் ஒன்றும் நடக்காது, பள்ளி அடி. அல்லேலூயா. சோதரன் தேங்க்யூல்லா. சோதரன் 4 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் போயிட்டு அல்ல வெறும் கையோட வசரத்து பூத்து வாரையா உண்டு. அல்லேலூயா. சோத்திரம் தேங்கிலா. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், இங்க இருக்கிறார். ஒரு சகோதரி போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இന്നലെ எனக்கு அறியாம் എന്തെങ്കിലും നടക്കണം, നാളെ എന്തെങ്കിലും നടക്കണം, നാളെ എന്തെങ്കിലും നടക്കണം ഇന്നലെ എനിക്കറിയാം. അത് പേടിച്ചത് വെളിപ്പാടോ തീർക്കത്തരിച്ച കൃപയായിട്ട് കിട്ടിയോ? அல்லேலூயா. சோதரன். அல்லேலூயா. ஒருவேளை ராத்திரி கொண்டு சில கிருபை கிட்டும் சில வேளுக்கு. அல்லேலூயா. வெளிப்பாடோ வல்ல கிருபைகளோ நாளை நடக்கிற காரியம் என்ன அறியணும், என்ன ஒரு தீர்க்கதரிசி தானே, சரிதானா? அப்படிதானா? ஓன்னு சொல்லிட்டா சரிதானா? ஏன் ஒரு மாதிரி இருக்கு வீட்டுல சண்டையா? அல்லேலூயா. கைகளை வைத்து தேவன் மகிமைப்படுத்துவோ. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் கூட வாங்க என்னோட. அல்லது சோத்திரம். பாஸ்டர் சொன்ன 10 மணி வரை சமயம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் 10 மணிக்கு முடிச்சா நாளை நீங்க வர மாட்டீங்க, இன்னும் 19 வருஷம் உண்டு. அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன். அல்லேலூயா. இனி வரக்கூடிய பரிசுத்தவான்கள் உங்களோடு பேசுவார்கள். இது ஒரு ப்ரிப்பேரிங். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனாக வேண்டும், விசுவாசத்தில் புருஷனாய் மாற வேண்டும், விசுவாசத்தினால் அற்புதங்களை காண வேண்டும், செய்ய வேண்டும். அதை ஆவியானவர் விரும்புகிறார். என்னை நீ பால் குடிக்கிற குழந்தையா இருந்துட்டு இருக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் பயந்துட்டேன், ஒருவேளை ராத்திரி கொண்டு தீர்க்க தரிசனம் வரமோ வெளிப்பாடு வரமோ நாளை நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லக்கூட கிருபைகளோ என்ன கிட்டிச்சதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேடிச்சது. அப்ப நான் கேட்டேன், എന്താണ് നിങ്ങൾ നാളെ നടക്കുന്ന കാര്യം ഇന്നേ അറിഞ്ഞത്? അത് ഇന്നലെ എനിക്ക് അറിയാം പാസ്റ്ററെ, കന്നിയിൽ ഇരുന്നുകൊണ്ട് പല്ലി അടിച്ചുകൊണ്ടിരുന്നു. കന്നി എവിടെ കിടക്കുന്നു എനിക്ക് ഒന്നും പിടിയില്ല. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. താങ്കൾ. അപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായി, ഓ ഇത് ദീർഘദർശന കൃപ കിട്ടിയത് കൊണ്ടല്ല, ഹല്ലേലൂയ, പല്ലി അടിച്ചത് കൊണ്ട് പറഞ്ഞതാണ്. ഹല്ലേലൂയ. ഇതുപോലെല്ലാം തിരുത്താക്കി ദൈവമേ. ഹല്ലേലൂയ. ഇനി വലിയ പാടുதை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாங்கிலா. தாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எதுப்பு பார்க்கிறது பண்டு அல்லது ஸ்தோத்திரம். நான் பள்ளியில படிச்சிட்டு இருந்த காரியத்துல ஸ்தோத்திரம் தாங்க, பள்ளியில படிச்சிட்டு இருந்த கணக்கு வராது, இங்கிலீஷும் வராது, பையன் மாதிரி சொல்லிச்சணும். அல்லேலூயா. மயில் தூவல் உருவி வச்சா புக்கில் மடக்கி வச்சா படிப்பு வரும். அல்லேலூயா. உடனே மயில் தூவல் எங்கிட்ட கொண்டு வந்து படிச்சாச்சு. தலையில மற்ற மசாலா உண்டங்கில படிப்பு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்று அழிக்கப்படுகிறது வரை நீ தேவனுடைய வல்லமையில நிரப்பப்பட மாட்டாய். பைபிளுக்கு கடைசியில் பேப்பர் இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுக்க. சோதரதாங்கல்ல, அது நீங்கள் அமெரிக்கன் நாள் கொண்டு வந்தாலும் சரி. அல்லேலூயா. ஒரு அந்த விசுவாசம் மாற்றப்பட வேண்டும். இயேசுவால எல்லாம் முடியும். கமான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவனால மரித்தவளை எழுப்ப முடியும்னு சொன்னா முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவங்களா. ஸ்தோத்திரம். மயில் தூவல் எடுத்து வச்சு, மயில் தூவல் எடுத்து வச்சாலும் கணக்கு தப்பாட்டு தான் வருது. அல்லேலூயா. மயில் தூவல் எடுத்து வச்சாலும் கணக்கு தப்பாட்டு தான் வருது. ஸ்தோத்திரம். தேவங்க. அப்புறம் சில பசங்க சொல்லி ஒரு மயில் தூவல் நிற்கல என்னன்னா அணில் அதுக்கு வாழை பூச்சி வச்சா கொள்ளலாம் எழுதணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. சரி விரட்டி பிடிச்சு அன்னைக்கு வாழையும் பூச்சி வச்சது. நல்ல புக்கு உள்ள பின்னும் அல்லேலூயா கணக்கில் SSLCயில் ஃபெயிலு தான் ஆச்சுது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. மயில் தூவலையோ அணிக்க வாலிலே இல்லை கிருபை, பள்ளி அடிக்கிறது இல்லை கிருபை. நீ இன்று மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சரியான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். நாளை முதல் அடுத்துக்கிட்ட சகோதரி வருகிறாங்க, വലിയ சபையோடத்துக்கூடிய ஊழியங்கிறாங்க. சோதரன். அல்லேலூயா. புதிய கிருபைகள் இங்கே வெளிப்பட வேண்டும். ரக்கா பாபா. அல்லேலூயா. சொல்லுங்களே. இனியில் பாவ உணர்வு வெட்டி பிரசங்கம் பண்ண அவங்களுக்கு சமயம் கொடுக்க கூடாது. இங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சுது? ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சுது? நான் ரசிக்கப்பட்டு 10-15 வருஷம் தான் ஆச்சுது. சோதரன். அதுக்கு முன்பே நீங்கள் ரசிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
தேங்க்யூலா சோத்ர அநேக வருஷமாச்சுது. இன்னைக்கு அந்த எதிர்ப்பு பார்க்க நிற்கிறது இல்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பூச்சை குறுக்கிட்டு சாடிச்சு. பூச்சைக்கு நீ சாடி கூடாமா? அல்லேலூயா சோத்ர தேங்க்யூலா. பூனை குறுக்கிட்டு சாடிச்சு. திருச்சி வீட்டுல வந்து அல்லேலூயா பின்ன அல்ல கொஞ்ச நேரம் கழிஞ்சு போகணும். அல்லேலூயா சோத்ர தேங்க்யூலா. காரியம் நடக்கணும்னா இயேசு உனக்கு முன்னே கடந்து வரணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சம்பிரதாயங்களை எடுத்து மாற்றணும். அல்ல பூனை வராட்டாலும் இன்னும் வீட்டுல போய் பூனையை எடுத்து குறுக்காடி இப்படி நடத்தி விட்டுட்டு கிராஸ் பண்ணி போகணும். கைகளை தட்டி தேவன் மையப்படுது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுவாராக. அல்லேலூயா சோத்ர தேங்க்யூலா. எதிர்ப்பு பார்க்கிறது, அல்லது சோத்ர நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, உரி பார்க்கிறது, அல்லது சோத்ர தேங்க்யூலா பள்ளி அடி பார்க்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது அந்நிய ஆராதனையுடைய மண்டலங்கள். அந்நிய ஆராதனை மண்டலங்கள் உன்னை விட்டு மாறுகிற பொழுது விசுவாச வரத்தினால கர்த்தர் நிரப்புவார். கண்ணியில இருந்து பள்ளி அடிக்கும், அல்ல கதவுல இருந்து பள்ளி அடிக்கும், அங்க இருந்து பள்ளி அடிக்கும், இங்க இருந்து பள்ளி அடிக்கும். உங்க விசுவாசம் பள்ளி அடிய காட்டிலும் குறைச்சு கீழேயாக இருக்குது. அல்லேலூயா. அல்ல பள்ளியை காட்டிலும் கீழே இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? என்ன சொல்ல? பள்ளியை காட்டிலும் சிலர்கள் கீழே இருக்கிறார்கள். ஒன்னும் சொல்ல இல்லையே. அல்லேலூயா. பிரைஸ் கார்டு கைகளை வைத்து தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க அதை எடுத்துருக்கணும். சரியா? ஸ்தோத்திரம் தேங்க்யூ. நான் அங்கே தலையில கை வச்சு வேணும் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி ஒன்றும் வேண்டாம். கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்சல்ட் பண்ணுறது போல ஆகல. அல்ல வேண்டாம். உன் உள்ளத்திலே ஒரு மனம் திரும்புதல் கர்த்தர் கொண்டு வருவாராக. தீர்மானிக்கிறீங்களா? நாளை முதல் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் வீட்டில் அற்புதம் செய்ய போகிறார். என்று இந்த சம்பிரதாயம் தீருதோ, என்று இந்த சம்பிரதாயம் முடியுதோ, அன்று உன் வீட்டில் இயேசு தங்கி இருப்பார். அல்ல தேவ வல்லமை வெளிப்படும். பிரைஸ் காட். அல்லேலூயா. சகையினுடைய வீட்டில் வந்த தேவ ஆவியானவர் கர்த்தர் இயேசு அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவராக உன் வீட்டில் தங்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். இருக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் இருக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தம் இந்த நாள்ல நம்முடைய வீட்டில் தேவை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என் வீட்டில் வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. என் உள்ளத்தில் வைக்கிறது இல்லை, என் சிந்தையில வைக்கிறது இல்லை. இன்று முதல் அநேகருடைய கட்டுகள் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க உள்ளே கடந்து வந்தாலும் பழைய சம்பிரதாயத்தில் நின்று கொண்டிருக்கிற சுபாவம் இருக்குன்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் உனக்காய் சிலுவையிலே மரித்தார். விலையேறப்பட்ட ரத்தத்தாலே உன்னை மீண்டெடுத்தார். விலையேறப்பட்ட ரத்தத்தாலே உன்னை கழுவினார். அல்லேலூயா. நீ பள்ளியை கண்ணும் பாட்சா கண்ணும் பயந்திருக்க வேண்டியவன் அல்ல. ஆமென் சொல்லுங்களே. விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாது கொடுத்த தங்களுடைய அவர்களை திரும்ப பெற்றார்கள். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் நான் திருப்பி சொல்லுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது வீட்டில் இருந்தா இன்னைக்கு போன உடனே சோறுதுன்னு ரெண்டாவது காரியம். முதல்ல அதை எடுத்து குப்பையில் எறியணும். சிந்தையில் இருந்தா அதை இன்னைக்கு எடுத்து குப்பையில் எறியணும். ஆவியானவர் தெளிவாக பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு சில இடங்களில் கிரியை செய்ய முடியவில்லை. ஆவியானவர் சொல்லுவார். சில இடங்களில் உள்ள கரப்பட்டு தலையடிக்கிறாங்க, சில விசுவாசிகள் போட்டு தலையடிக்கிறாங்க. எனக்கு உள்ள கிரியை செய்ய முடியவில்லை. என்ன உலக சம்பிரதாயம் நிறைஞ்சு கிடக்குது. உன்னை வாசம் பண்ணும்படி விரும்புகிறார், உன்னை பயன்படுத்தும்படி விரும்புகிறார், உன்னை அபிஷேகம் பண்ணும்படி விரும்புகிறார். அல்ல பாச சொன்னது போல, நான் ஞாபகப்படுத்தினது போல மண்ணெண்ண குப்பியில அல்லேலூயா பாலை வார்த்து வைக்கிறது இல்லை. உன்னை அவர் பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. டுடே இன்று அது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திர தேங்க்யூ. நான் ஒரு பத்திரிகையில் வாசித்தேன். ஸ்தோத்திர தேங்க்யூ. நார்த் இந்தியாவில் ஸ்தோத்திரம் ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு நாள் நான் வாசித்த சம்பவம் என்னை மிகவும் டச் பண்ணினது. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒருவேளை வாசித்திருக்கலாம். நார்த் இந்தியாவில் எது இடம் எனக்கு தெரியவில்லை. ஒரு சகோதரன் ஸ்தோத்திர தேங்க்யூ. இந்த வசனத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு குடும்பம் ஸ்தோத்திர தேங்க்யூ தேவனை ஆத்தியமாக முதலாக அறிந்து கொண்டார். இதே போல வசன வெளிப்பாடுகளோ வசன பிரசங்கங்களோ அது எழுப்புதல் கூட்டங்களோ அங்க கிடையாது. ஸ்தோத்திர தேங்க்யூ. ஆனால் ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொண்டார்களாம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமாக அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன பையன் இறந்து போனான். இந்தியாவில் இந்த சகோதரன் இந்த வீட்டிலுடைய ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான்.
ஸ்தோத்திர தேங்க்யூ. அந்த ஊருடைய பழக்கம் அல்ல பாடியை குளிப்பாட்டி, அது போன் வசதிகள் ஒன்றும் இல்லாத தேசம் அல்ல, சரீரத்தை குளிப்பாட்டி வீட்டில் படுக்க வைத்தார்கள். காரணம், காலையில் அவருடைய தகப்பனார் வருகிற பொழுது காட்டிட்டு அடக்கம் பண்ணணும். நடந்த சம்பவமாக கதை இல்லை. ஸ்தோத்திர தேங்க்யூலா. ஸ்தோத்திர அந்த ஊர் பழக்கத்தின்படி மரண வீட்டில் யாரும் இருக்க மாட்டேன், அவங்க வீட்டில் எல்லாம் போயிட்டாங்க. ஸ்தோத்திர காலையில் வருவாங்க. ஸ்தோத்திர தேங்க்யூலா. அந்த வீட்டில் ஸ்தோத்திர தேங்க்யூலா எனக்கு மிகவும் டச் பண்ண ஒரு சம்பவமாக இருந்தது. ஸ்தோத்திர தேங்க்யூலா. எங்கேயோ ஒரு ஆரோ பிரசங்கம் பண்ண கேட்ட ஒரு வசனம் அந்த வீட்டினுடைய தாயாரை தொட்டது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன், எங்கேயோ யாரோ பிரசங்கம் பண்ணுற ஒரு வசனம், ஹல்லேலூயா, அவர் உள்ளத்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. என்னை விசுவாசிக்கிறவன், ஹல்லேலூயா, மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. அவர்கள், ஹல்லேலூயா, 2 பிள்ளைகள் நினைக்கிறேன், 2 பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிற 2 பிள்ளைகளும் தாயாருமா சேர்ந்து அந்த சரீரத்துக்கு பக்கத்தில் சுற்றி இருந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. கைகளை வைத்து தேவனை மையப்படுத்தலாமா? ஒரு பாடி, டெத் பாடிக்கு முன்ன ஜெபிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு எனக்கு உண்டாகுமா? உண்மையை சொல்ற, எனக்கு உண்டாகாது. உங்களுக்கு ஒரு வேளை உண்டாகுமான்னு தெரியவில்லை. ஹல்லேலூயா. சரீரத்துக்கு முன்னே இருந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள், சுற்றியிருந்து ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திர தேங்க்யூ. நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு வசனம் தேங்க்யூ. யோவான் இயேசு கிறிஸ்து அந்த லாசருடைய மரணத்தில் வாசிக்க வேண்டாம், மரணத்தில் சம்பவத்தில் சொன்ன வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பிட்ட நேரம் கடந்து வந்த பொழுது அந்த வாலிப பிள்ளை உயிரோடு எழும்பினது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. Hallelujah. Praise God. Hallelujah. சோ மறுநாள் ஆச்சுது. எல்லாரும் காலையில ஓடி வந்து அடக்கம் பண்ணும்படியாக அல்லது அந்த வீட்டுக்குள்ள கடந்து, நார்த் இந்தியாவில் கடந்த சம்பவமாக்கு அல்லது சோத்திரத்தை அடக்கம் பண்ணும்படியாக வீட்டுக்குள்ளே கடந்து வந்த பொழுது அந்த வாலிப பகடு எல்லாரும் சந்தோஷமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனார் வந்தார், சந்தோஷமா பேசிக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது? இயேசு எங்கள் மத்தியில கடந்து வந்தார். இயேசு என்னை தொட்டார். ஹல்லேலூயா. இயேசு என்னை குணமாக்கினார். ஹல்லேலூயா. இன்றும் நல்ல பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே செத்து போன கிரியை அல்ல, பின்னையோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. அந்த புழுவெல்லாம் ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணுறது ஒரு அந்த இது ஒரு பக்கி, அந்த ஒரு ஈய பக்கி வாக்கி உள்ள போச்சு. நான் தும்மிட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருந்த பாச ஒரு தண்ணி வீதி இருந்தார், நான் குடித்தேன், அங்கே உள்ள போச்சு. ஹல்லேலூயா. அங்கே வேற ஒன்றும் செய்ய வைக்காது, அதில் அதான் செய்ய வைக்க. ஹல்லேலூயா. அதை போல எனக்கு இல்லை. சின்ன ஒரு இதை கைகளை வைத்து தேவனை மையப்படுதலாம். கர்த்தர் நல்லவர். விஷயத்தை மறக்கிறது, சிரிக்கிறதெல்லாம் நல்லது, நல்லது சொல்ற விஷயத்தை மறக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அதை விசுவாசம் உள்ள அஜீவிதம் செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்தார். மறுநாள் எல்லாரும் கடந்து வந்த பொழுது சோத்திரத்தை அந்த வீடு துக்க வீடாக இருந்தில்ல, பின்னையோ ஒரு பரலோகம் போல இருந்தது. ஆமென் சொல்லுங்களே. பக்கத்து வீட்டில் பக்கத்தில் கை பிடிச்சு, நம்முடைய வீடு பூமியில் ஒரு பரலோகம். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காது, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கடந்ததை கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லுவோமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய்.
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், சத்தமாய் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், விசுவாசத்தோடு கூட நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தப்பி செல்ல வழி செய்வார். ஓ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, ஹல்லேலூயா, கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கைகளை வைத்து தேவனை மையப்படுத்தும். நல்ல அழகா சத்தமா பாடினீங்க, அதுக்காக கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God. உங்கள் விசுவாசம் இந்த நாட்களில் வளர வேண்டும். அது செய்ய இயேசுவால முடியும். ஆமென். Thank you Lord. ஸ்தோத்திரம். Thank you Lord. பின்னால விலகினமா இருக்கிற சகோதரனை நான் அறிவேன். கர்த்தருடைய ஆவியான ஒன்று உன்னை குணமாக்குவார். நீ விசுவாசி கூடுமா நல்லதாகும். ஆமென். பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, Thank you Lord, என் ஞாபகத்தில் வருது. ஸ்தோத்திரம். Thank you Lord. அவள் அநேக வைத்தியர்களாலே வேதனைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க வேண்டாம். Thank you Lord. நீங்க வாசிச்சு தீருமா என்ன பிரசங்கம் தீரும். ஹல்லேலூயா. Praise God. ஹல்லேலூயா. Thank you. ஸ்தோத்திரம். வைத்தியர்களாலே வேதனைப்பட்டாள். ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவள் மனசுல தீர்மானம் பண்ணினாள். ஹல்லேலூயா. இயேசு இந்த வழியாக வருகிறதை அவள் கேள்விப்பட்டாள். கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. ஒரு வாஞ்சையை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. கூட்டத்துக்கு வருகிற தள்ளு வண்டி தள்ளி தள்ளி வராது போல. ஹல்லேலூயா. சோதர தேங்கில தேரியில் இடந்து கால வண்டி தள்ளுவில்லை அதை போல. சோதர தேங்கில இங்கே நான் சொல்லவில்லை, என்னுடைய சபையில் சொல்லுவேன். ஹல்லேலூயா. சோதர தேங்கில இவனுக்கு அது மித்த கிடக்க வழியில் 21 நாளுக்கு விட்டோம் என்ன தீருமோ. ஹல்லேலூயா. சோதர ஒரு அற்புதம் அப்போ நானும் நடக்காது. ஹல்லேலூயா. சோதர தேங்கில ஹல்லேலூயா. ஏன்னா இதை கண்டே தேவன் மன வருத்தப்படுவார். ஹல்லேலூயா. கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க பாபம். ஸ்தோத்திரம். தெளிவா இருந்துங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அவள் ஹல்லேலூயா இயேசு இந்த வரி ரூட்டிலே இந்த பாதையிலே வருகிறதை அவள் கேள்விப்படுகிறார். இப்பொழுது அவள் மனசுல சொல்லுகிறார், ஹல்லேலூயா நான் போய் அவரை தொடுவேன். இதுக்கு பேர் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பயங்கர ஒரு காரியம் ஒண்ணும் பண்ணவில்லை. அல்லேலூயா. பயங்கர செட்டப் ஒண்ணும் பண்ணவில்லை. அல்லேலூயா. உள்ளத்திலே தேவனோடு கூட இசைவதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. விசுவாச வரத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். விசுவாச கிருபைகளினாலே. Thank you. அவள் வசனத்தில் நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். அவள் மனதில தீர்மானம் பண்ணினாள், நான் கடந்து போவேன், அவரை தொடுவேன், சுகமாவேன். ஹல்லேலூயா. தொட்டு பார்ப்போம். ஆனா அவட்டல எனக்கு போட்டு பைசா ஒன்று கொடுக்க இல்லையே, சும்மா தானே. ஹல்லேலூயா. பில் ஒன்று கட்ட இல்லை.
சரிதானா? டாக்டரை பார்க்க எவ்வளோ பாடு. அப்பாயின்மெண்ட் கிட்ட இல்லை பாஸ்டர். யாருக்கு? டாக்டர் பார்க்க. உன்னை அப்பாயின்மெண்ட் வேண்டாம், இயேசு உன்னை குணமாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். நாங்கள் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பயங்கர ஆரோக்கியசாலிகள் அல்ல, இயேசுவாலே சுகமாக்கப்பட்டோம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுது. எஸ், பிரைஸ் காட். அவள் மனதில் எண்ணினாள், மனதில் தீர்மானிச்சாள். அந்த மனதில் இருக்கக்கூடிய தீர்மானம் இருக்கு இல்லையா, அதுதான் தேவன் அற்புதம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவள் இயேசு வருகிறார், இயேசு தொட்டு பார்ப்போம், சுகமான ஆகட்டு அல்ல நாங்க போட்டு அப்படி நினைக்கவில்லை. அவள் உள்ளத்திலே எண்ணினாள். என்ன தெரியுமா? நான் கடந்து போவேன், இயேசுவை தொடுவேன், சுகமாவேன். ஹல்லேலூயா. நான் கடந்து போவேன், இயேசுவை தொடுவேன், சுகமாவேன். அதே போல அவள் செய்தாள். இயேசு அங்க நின்று விடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? ஆமென். சோதரத்தேங்களா ஐயாவோட சவுண்ட் இங்க கேக்குது, பின்ன உங்களுக்கு எல்லாம் என்ன வைத்து தேவனம். ஹல்லேலூயா. ஆமென். சோதரத்தேங்களா, சோதரத்தேங்களா. சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, அது என்ன ஒரு வர்த்தமானம், என்ன தொட்டதாரு? எல்லாரும் தொட்டுட்டு தானே வராங்க. ஹல்லேலூயா. சரிதானே? எல்லாரும் தொட்டுட்டு வராங்க. அப்படி அல்ல, எல்லாரும் தொடுது, எல்லாரும் தொடுது செல்ஃபி எடுக்க, போட்டோ எடுக்க. இயேசுவோட நின்று போட்டோ எடுத்துக்கிற பைசா கலெக்ஷன் எடுக்கலாம். ஹல்லேலூயா. சோதரம் மனசில் இல்லை, ஆல்போஸ் எல்லாம் அடிச்சாங்க. இயேசுவோட இந்த போட்டோ எடுத்து ஆளாங்க. அதனால எல்லாரும் ஹல்லேலூயா. கையில் இருக்கிறது காலில் இருக்க எல்லாம் உருவி போடுங்க. அல்ல ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் காணிக்க போடலாங்க, விழுங்க. ஒருத்தன் சொல்லிட்டு நடந்தாங்க. ஹல்லேலூயா. கைகளை வைத்து தேவனமயப்படுத்தலாமா? சாசி எப்படியெல்லாம் மஞ்சிச்சு உங்களை கவனமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கரங்களை வைத்து தேவனை மையப்படுத்தல. ஹல்லேலூயா. சோத்திரம். என்னிடத்தில் வல்லமை பிறப்பு அப்படி அல்ல சொல்றாங்க. இதை பேசும்படி நான் ஆவியில உந்தப்படுகிறேன். எல்லாரும் தொடுகிறாங்களே, பின்ன ஏன் நீங்க யார் என்ன தொட்டோன்னு கேட்குறீங்க? என்னை எல்லாரும் தொட்டது போல அல்ல, தேவையோடு விசுவாசத்தோடு என்னை தொட்டது யார்? என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டு வரும்படி விசுவாசத்தோடு என்னை தொட்டது யார்? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் தொடுகிறது போல அல்ல. ஹல்லேலூயா. நான் சுகமாக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் வரங்களால் நிரப்பப்பட வேண்டும், நான் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் சொல்லக்கூடிய தாகத்தோடு என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. எனக்கு நல்ல பிடிச்ச ஒரு சம்பவம் அது, எனக்கு நல்ல பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அது. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டு வரும்படி விசுவாசத்தோடு என்னை தொட்டது யார்? ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தொட்டு பார்க்கணும், தொடக்கூடாது. முதல்ல ஹல்லேலூயா, நீங்க ஹல்லேலூயா அப்புறம் உங்க வழிகளை கரெக்ட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பாபா. திருப்பி திருப்பி நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பள்ளியும் வீட்டில் இருக்கட்டும், எத்தனை பாம்பு வீட்டில் இருக்கட்டும். அல்ல சோதர பாம்பு நேற்று சொப்பனம் கண்டேன், சோதர அது பால் காட்டுது. அல்ல சோதரத்தேங்களா, சோதரத்தேங்க பால் கொடுத்து அதை சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டு பின்ன கூட்டத்துக்கு வரலாம். அல்ல சோதரத்தேங்க விசுவாசத்தை சொன்னேன். சோதரம் பால் கொடுத்து பாம்பை சமாதானப்படுத்த வல்ல கரை நடக்குமா? அல்ல ஒரு சாசாடிக்கிட்டு இருந்தது, ஒரு தாயர்கிட்ட கேட்டது, எனக்கு கருங்கோழி வேணும். அவள் உடனே சொன்ன, எத்தனை கோழி தந்தேன் தெய்வமே, பின்னும் கேட்குது. அல்ல நான் மனசில் நினச்சேன், உன்னை கொல்லாது அது போகாது, எத்தனை கோழி கொடுத்தாங்க. அல்லலூயா. அல்லலூயா. சில நாட்கள் 2 நாளைக்கு முன்னே தான், 2-3 நாளைக்கு முன்னே தான் படுத்திருக்கிற பொழுதும் ஸ்தோத்திரத்தேங்க ஒரு தரிசனம் தேங்க எனக்கு தரிசனம். ஒரு பாம்பு வந்து எனக்கு காலைல கடிச்சுது. பாம்பு உங்களுக்கு இங்கே அது மாதிரி இந்த 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 சேனல் இதுக்கு கீழே பின்ன கூட்டத்து வர மாட்டீங்க. சோதரங்க இது கீழே மனசில் இல்லையா? அப்போ அவங்க கூட்டத்து போய் பாம்பு கடிச்சேன், நான் சொப்பனை கண்டேன்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் செய்துக்கலாம். இப்போ அதில் பற்றி அவங்கள விசுவாசம் அதோடைய பாம்பு கடிச்சு எனக்கு சொப்பனத்தில் பாம்பு கடிச்சு ரத்தமாக பாயுது. சொப்பனத்தில் யாக்குன்னா சோதரங்க என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. இந்த காலையும் கடிச்சிருக்கு, அது இடத்த கரெக்டாக எனக்கு தெரியுது, ரத்தமாக பாயுது. தரிசனத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுகிறாரு, பாம்பு விஷப்பல்லு கொண்டு கடிக்க இல்லை, ஆகார பல்லு கொண்டு கடிச்சிருக்கு, அதோடு சாவ மாட்டார். சொப்பனம் முழிச்சோன்னு எனக்கு நிம்மதி தெய்வமே. அல்ல சாவே இல்லை. அல்ல கைகளை வைத்து நோயப்படுத்தலாமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எந்த ஒரு துஷ்டனுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமை சொல்லு. சிங்கத்தின் மேல நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமை சொல்லுங்க, ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்ருவின் சம்பிரதாயங்களை கண்டு பயந்து போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் அற்புதங்களை அடையாளங்களை காண்பாய். ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கக்கூடிய அடையாளங்கள். முதல் அடையாளம் மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். ஒன்று விசுவாசத்தின் கிரியை. ஒன்று அல்லேலூயா மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நானே சொல்லிட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட். விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கக்கூடிய அடையாளங்கள், என் நாமத்தினாலே பாம்புகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா தேங்க்யூ. அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆவியானவர் உங்களை என்னை இந்த நாட்களில் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? சாத்தானை பார்த்து பயந்து பயந்து சொல்லக்கூடாது. இத்திரிப்போ இத்திரிப்போ இது கேணும்பில் அவன் இன்னும் மறுவாய் வரேன். நீ வோல்ட்டா சொல்லணும். நீ எப்படி சொல்லணும்? வோல்ட்டா சொல்லணும். சோதரத்தாங்க 92 சங்கீதம் பண்டு நாங்கள் படிச்சுட்டு காணாது என்னென்ன சோதரத்தாங்க கல்லறைக்கு பக்கத்தில் ஓடியோ அங்கே ஓடிங்கன்னு போகும்போது 92 சங்கீதம் சொல்லுது. உன்னதமான அல்லு கல்லறைக்கு பக்கத்தில் ஓடி பேடிச்சு சொல்லுதாங்க. சாத்தானுக்கு தெரியும் இப்போ பேடிச்சாங்கன்னு சொல்லுதா. 91 சங்கீதம் காணாத சொன்னது என்னத்துக்கு? கரெக்டா சொன்னீங்க. பயந்துக்கண்ணா. அல்லேலூயா. நீ பயந்து சொல்ல. விசுவாச வரம் தேவையில்லை. ஆவியானவர் சொல்லுகிறார் சபைக்கு இந்த நாளில் முதுகு எலும்பை செயல்பட விசுவாசம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறார். அதுதான் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்ல வேத புத்தகங்கள் நீங்கள் வாசிங்க. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். இதுதானே சோதரர். அது கீழே வரக்கூடிய நம்முடைய ஜெனரேஷன் சந்ததிகள் தேவனிடத்திலிருந்து அற்புதம் செய்ய கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. என்னால் இது முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு தகப்பன் சொன்னார், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னோட அவிசுவாசம் மாறும்படி கிருபை செய்யும். அல்லேலூயா ஹல்லேலூயா. சந்திர வியாதி பிடித்த சந்திர சுழல் வியாதி பிடித்த ஒரு மனிதனை அல்லேலூயா ஸ்தோத்திரம் சீசரிடத்துல கொண்டு வந்தார்கள். சீசரன் நல்ல துப்பி அப்படி இப்படி எல்லாம் பார்த்தாங்க. காரியம் நடக்கல. ஸ்தோத்திரத்தேங்கல. இப்போ இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு அவனை சுகமாக்கினார். சீசர்களை கேட்கிறாங்க, ஆண்டவரே இவைகள் அல்லேலூயா எங்களால ஏன் முடியவில்லை? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய அவிசுவாசத்தினால முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உன்னுடைய அவிசுவாசத்தினால் அது முடியவில்லை. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு வசனத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானா இந்த அற்புதத்தை செய்ய தேவனால முடியும். இன்னும் முதல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ தெய்வீக சுகத்தை எதிர்பார்த்திரு. சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் சபையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வரம். எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஊழியக்காரர் ஸ்மித் பிக்கிள்ஸ் புத்தகம் படிச்சிருக்கீங்களா? அவர் நல்ல புத்தகங்கள் படி. ஸ்மித் பிக்கிள்ஸ் சொல்லுங்க. ஸ்மித் பிக்கிள்ஸ் பர்த். நமக்கு பரிசுத்தவான்கள் தெரியாது, நமக்கு பின்ன விஜய தெரியும். தெரியும். வேற யாரும் குஷ்புவா அவ்வளோ தெரியும். சோதரத்தை பரிசுத்தவான்களை நமக்கு தெரியாது. நல்லது இருக்கட்டும். சோதரன் ஹல்லேலூயா. 20ஆம் நூற்றாண்டிலே அசைத்த ஒரு தேவ மனிதன். என்னோட ஞாபகம் சரியான 20க்கு மேலான மரித்தவர்களை எழுப்பின ஒரு தேவ மனிதன். அதில் ஒன்று அவருடைய மனைவியும் கூட. பரிசுத்தவான்களை வரலாறு படிக்கிற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இரத்தம் சூடாகணும். ஹல்லேலூயா. பேர் சொன்னா கூட உங்களுக்கு திருச்சி இல்லை, அப்படி இல்லை, அது கூட தெரியல. அதில் இன்னும் படிக்கிறது கைகளை வைத்து தேவனமயப்படுத்தலாமா? ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில தேவை. ஆமென் சொல்லுங்களே. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? குடும்பம் மேல விடுதலையாக்கப்பட வேண்டுமா? சொல்லுங்க. சத்ருவின் கட்டிலிருந்து குடும்பம் விடுதலையாக்கப்பட வேண்டுமா? இன்று ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாச்சுன்னு சொன்னா உங்க வீட்டுல அல்ல ஆவியானவர் உலாவிக்கொண்டே இருப்பார். பாம்பு விளையாடிட்டு கிடக்கு பாத்தீங்களா? சில குடும்பங்களை பாம்பு விளையாடிட்டு கிடக்குதா?
பின்னால மகள் தலையாட்டுற, அவளுக்கு தேவனை சோதரிக்கிறேன். உண்மைதாப்பா. பாம்பு விளையாடுது, உறங்கின உடனே பாம்பு வருது, அட்டுள்ளோடிகளை பாம்பு வருது, அது கடிக்குது, அது நடமாடுது. சோதர ஆவியான வெளிப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறேன், வெளிப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாம்பு நடமாடக்கூடிய, பாம்பு ஆடக்கூடிய இடமல்ல உன் வீடு, தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறட்டும், தேவன் உலாவுற ஸ்தலமாய் மாறட்டும். அல்லேலூயா. சில ஃபேமிலியை நான் ஆவியில காண்கிறேன். சோத்ர உங்க அங்க உள்ள வந்து ஜெபிக்கணும் அப்படி கிடையாது. எங்க சொல்லுங்கள உங்களுக்கு மனசுல அது போதும். அல்லேலூயா. ஆவியில நான் பார்க்கிறேன். உன் வீட்டிலே பாம்பு உலாவி கொண்டு, வலு சர்ப்பம் போராடி கொண்டிருக்கிறது, படுக்கையில போராடுது. அல்லேலூயா. நீ நடக்கிற பொழுது போராடுது. நான் ஒரு வீட்டில் ஜெபிக்கும்படி கடந்து போயிருந்தேன் சில நாட்கள்ல. கண்ணடைச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒரு பாம்பு வந்து கடிச்சது போல தோணிச்சுது. வலு சர்ப்பத்தின் ஆவி. பின்ன நான் ஜெபம் முடிகிறவரை கண்ணை அடைக்கவில்லை. அல்லேலூயா. ஜெபம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு 3 நாள் அப்படியே தான் படுக்கையில் இருந்தேன். எனக்கு ஒரு அசுகம் இல்லை. இன்று அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள நிற்கிறது. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு. பாடணுமா? ஓ சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வெளிப்பாடு புத்தகம் 13வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். அதனுடைய 3வது வசனம் நினைக்கிறேன். எனக்கு கண்ணு கொஞ்சம் கிளியர் இல்லை. 3வது வசனம் வாசியப்பா. எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம் டக்குன்னு. பாஷியா இங்க நின்று நான் வசனம் எடுக்கிறேன். தேங்க்யூ. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. வாசிங்க. வெளிப்பாடு புத்தகம் உள்ள பைபிள் இல்லையோ? சோதர தேங்க்யூ. எடுங்க வாசிங்க. உங்களை வச்சு வாசிக்கணும். வெளிப்பாடு 13:3. அதன் தலை வாசிங்க. அதன் தலைகளில் சாவுக்கு ஏதுவான காயப்பட்டிருக்கிறதை கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டு பூமியில் உள்ள ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பார்த்தார்கள். நான் ஒன்னு இடையில விசுவாசப்பட்டு பேசிட்டு வருகிறேன். இடையில ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். அந்த மிருகம் எங்கிருந்து எழும்பி வந்து 1வது வசனத்தில் காணப்படுகிறது. பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து வந்த ஒரு மிருகத்தை எழும்பி வாசிங்களா, ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஆமென் சொல்லுங்க பாபு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. சமுத்திரம் மீன்ஸ் ஜனக்கூட்டம். பிரைஸ் காட். நீங்கள் பார்க்கக்கூடிய கடல் அல்ல, ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. அதுல அந்த மிருகத்தை பார்க்கிற பொழுது அதன் தலையில சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருந்தது. ஆனாலும் அது சுகமாக்கப்பட்டிருந்தது. அந்த காயம் எங்க பட்டது தெரியுமா? கல்வாரியிலே இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கினார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. கல்வாரியிலே இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. கல்வாரியிலே வலு சர்ப்பத்தினுடைய தலை நசுக்கப்பட்டு போனது. ஆமென் சொல்லுங்களேன். பிரசங்க டாப் மாறி போகுது. மகளே உன் வீட்டில் இனி வலு சர்ப்பம் வருவதில்லை. ஹல்லேலூயா. வீட்டில் பாம்பு வருகிறது போல சொப்பனை காண்றவங்க கை வைத்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கும்படி, கடைசியில் ஜெபிக்கும்படி வருமாறேன். சோத்திர தேங்க்யூலா. பாம்பு வீட்டில் வருது போல சொப்பனை காண்றவங்க, அந்த இதுகளை காணுகிறவங்க கடைசியில் நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். சரியா? விட்டுங்க. சோத்திர தேங்க்யூலா. நல்ல தெளிவாக மனசிலாக்கிடுங்க. ஒன்று சோத்திர தேங்க்யூலா. அதன் தலை நசுக்கப்பட்டு போனது. ஆமை சொல்லுங்களேன் பாபா. சோத்திர தேங்க்யூலா. அது எங்க வந்து தெரியுமா? ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது தோட்டத்திலே கடந்து வந்த வலு சர்ப்பம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பண்டு அதுக்கு கால் இருந்தது. பண்டு என்ன இருந்தது?
பண்டு கால் இருந்தது. ஏன்னா வசனம் இருக்கு, எக்ஸ்பிளைன் இருக்குது. நல்ல சோதரம் தேங்கில்ல பள்ளிக்கு கால் போல இருந்து காணும். நல்ல சோதரம் போட்டு நல்ல சோதரம் அதை பற்றி விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. சோதரம் அது எங்க வந்து தோட்டமாகி சபைக்குள்ளே, சபைன்னு சொல்லக்கூடிய தோட்டம். ஆமே சொல்லுங்க பாபு. குடும்பம் ஒரு தோட்டம். பிரைஸ் கார்டு கைகளை வைத்து மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அது எப்படி வந்துன்னு நமக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரத்தை சில 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 ஆளுகளுக்குள்ள, சில தோட்டத்துக்குள்ள அல்லது பாம்புகள் உள்ள கறி கிடக்குது. ஸ்தோத்திர பாம்பு அல்லது வலுசர்ப்பம் உள்ள கறி கிடக்குது. நான் மெஞ்ஞானபுரம் சொல்லக்கூடிய இடத்துல அல்ல ஊழியத்துக்கு கடந்து போய்க்கிற பொழுது நான் அங்கு கண்டேன். பலிபீடத்தில் ஒரு பாம்பு வலுசர்ப்பம் அப்படி இறங்கி வருகிறது. தரிசனத்தில் பார்த்தேன். ஊழிய கடத்தில் சொன்னேன், நீங்க இப்பொழுது அந்த இடத்துல போய் பார்க்கிற பொழுது அங்கு சபை இல்லை, ஒரு மண்மேடு மட்டும் கிடக்கிறது. சபை இடிக்கப்பட்டு போனது. அந்நியர்களினால் அல்ல, ஆராதிக்க ஆள் இல்லாதபடி, ஊழியம் நடத்த ஆள் இல்லாதபடி இடிஞ்சு விழுந்து போச்சுது. வலு சர்ப்பம் வீட்டுக்குள்ள வந்தா அது குப்பைகோர பண்ணாத போகாது. ஹல்லேலூயா. வலு சர்ப்பம் சபைக்குள்ள வந்தா அது நாசம் பண்ணாமல் போகாது. அதனால தேவ பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனோடு உலாவ வேண்டியவன். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடக்க வேண்டிய தேவ பிள்ளை வலு சர்ப்பத்தோடு கூட ஒரு பேசாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பெண்களுக்கு அதிக பேச அதிகமாக பேசுறது பெண்கள் தான். உங்களை குறைபடி சொல்லி ஆணுங்களை பார்த்து ஒரு நீ என்ன மீன் என்ன சும்மா என்ன மீன் வாங்கிச்சுன்னு கேட்டால் நம்ம என்ன சுவர மீன் வேண்டிச்சு. எத்தாயிரம் ரூபா? 25 ரூபா. 100 ரூபா. 25 ரூபா மண்டல 150 ரூபா. அதே சமயத்தில் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன மீன் வேண்டியாச்சு? அது சூற மீன் கட்டு இருந்து குத்தி பார்த்ததில்ல, அது ஒரு மாதிரி இருந்து அல்லது குளோரியாக கொண்டு வந்தது. சோத்திரத்தை அங்கே பின்ன நான் வந்து அதை எடுத்து வாங்கி வேற வழி இல்லை, வேற ஒருத்தி வச்சிருந்தா சாணாயம் வச்சிருந்தா. அது அவியலுக்கு பிடிச்சாது. இது வெள்ளம் கேட்டுணுமா இங்கே நல்ல சோதரம். என்ன மீன் கேட்டேன், என்ன மீன் சொன்னா மதி அது பேர் தெரியாதுன்னா அது பேர் ஒரு மீன். பின்ன வீட்டில் கொண்டு வந்து அதை அறுத்து 3 தொட்டு அறுத்துக்கு கூட்டு வச்சு சோத்திரத்தை தலையை வந்துட்டு மோளுக்கு கொடுத்து, இடைய வயலுக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, வாழை தகப்பண்ணு கொடுத்து, எனக்கு அரப்பு தான் உண்டு. ஹல்லேலூயா. ரைஸ் கார்டு கைகளை வைத்து தேவனை மையப்படுத்தல. ஹல்லேலூயா. இதெல்லாம் அங்கே கேட்க இல்லையே. ஆனால் ஆதியாமத்தில் நான் மாறேன் அதாக சொல்லுகிறது. இதாங்க கேட்க இல்லையே. சோத்திரத்தாங்கள பாம்பு கட்ட உனக்கு என்ன பேச்சு அதிகமா பேசுற நம்ம ஆளுகளை தான். இப்போ என்ன பார்த்து என்ன மீன் வாங்கினா அயலே எத்தனை 400 ரூபா முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அல்லது இன்ன மீன். ஹல்லேலூயா. அதை பார்த்து உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டா கேட்கிறவனுக்கு பிராணனை கொண்டு போக வலிய பாடா இருக்கும். ஹல்லேலூயா. சோத்திர கர்த்தர் நல்லவர். கைகளை வைத்து தேவனை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அது வேற ஒரு சத்தம் மனசிலாச்சு இல்ல. ஹல்லேலூயா. இது தோட்டத்தில் உலாவுற தேவனுடைய சத்தம் அல்ல, இது வேறொரு சத்தம். நீ தேவனுடைய சத்தத்தையும் பிசாசுடைய சத்தத்தையும் பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு உனக்கு இந்த நாளில் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிறவளை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். பாலிசு பண்ணி விடுகிறவர் ஆவியானவர் அல்ல. பாலிசு பண்ணுகிறது சாத்தானுடைய வேலை. ஹல்லேலூயா. அவர் பாலிசு பண்ணி 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 கடைசியில் கொண்டு நரகத்திலே தள்ளி விடுவா. ஹல்லேலூயா. சில நாட்களில் நான் ஒரு செய்தியை கேட்டேன், டிபிஎம் பாஸ்டருடைய செய்தி. சோத்திரத்தேங்கில ஒரு முறை சோத்திரத்தேங்கில வீட்டில் அவருடைய சபை பெய்த்தோம்ல ஹாலில் சோதர 2-3 விசுவாசிகளும் சோதர ஊழியருமா ஜெர்மனி கொண்டிருக்கிற பொழுது பட்டந்து ஒரு விசுவாசி கீழே விழுந்தார். விழுந்து அவர் சுவாசம் இல்லாம மரித்து போனார். கையில் நல்லா வச்சுமா அந்த ஒரு சுவாசம் இல்லை. மரித்து போன நபர் சில மணி நேரத்துக்கு அப்புறமாக உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பி அவர் சொன்ன சாட்சி, அந்த சிபிஎம் பாஸ்டருடைய சபையில் இருந்த 3 பேர் நரகத்தில் இருக்கிறார்களாம். அந்த மரித்து போன அந்த விசுவாசி அப்படி ஆவியானவர் எடுத்துட்டு நரகத்தை கொண்டு காட்டினார். பாதாளத்தை பார்த்து யார்கள் உண்டாங்க இல்லையா? அதனால நம்ம ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கண்டு வரணும், கண்டுனா கிடக்கிறது தரிசனத்தில் கண்டு கொண்டு வரணும். என்ன நான் 3 முறை பார்த்துருக்கிறேன். 3 முறை தான் பார்த்துருக்கேன் தரிசனத்தில். தேங்க்யூ. அதனால் நீங்கள் அங்கே போகிறோன்னு பிரசங்கிக்கிறது. கைகளை வைத்து அனுபவப்படுத்தலாம். பிரசங்க நானும் போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டீம் பாஸ்டர் அவர் நரகத்தை ஆவியானவர் காட்டினாராம். மரித்து போன மனிதன் எடுத்துட்டு நரகத்தை காட்டினாராம். அதெல்லாம் கதை அல்ல.
நாம் நீங்கள் மனம் திரும்பும்படி பரிசுத்தவான்களை கொண்டு செய்கிற காரியம் தேவன். அல்லேலூயா. இது அசதியோடு இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது உணர அடைய வேண்டிய காலம். நரகத்தில் பார்க்கிற பொழுது இந்த கோடிக்கணக்கில் ஜனங்கள் கிடக்கிறாங்க. இந்த ஊழியர் நடத்தி வந்த சபையில் உள்ளவர் 3 பேர் அங்கே இருக்கிறார்கள். அதுல ஒருவனுடைய பேர் ஜேம்ஸ் நினைக்கிறேன். சோதரது அவன் உள்ள கடந்து சொல்றான், நான் என்னுடைய அவன் திடீர்னு 35 வயது ஒரு வாலிபன் திடீர்னு அட்டாக்கில் இறந்து போனான். அட்டாக்கு 20 மினிட்டு தான், அட்டாக் வந்தால் 20 மினிட்டு தான். அங்கே ரசிக்கப்பட்ட பின்ன சமயம் இல்லை, பின்ன குளத்தில் கொண்டு போகாதில்ல. 20 மினிட்ல எங்கே கொண்டு போக குளத்தில்? நல்ல சோதர தேங்க்யூலா சோதர். அவன் அட்டாக்கில் பட்டந்து இறந்து போனான். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான் 35 வயசுல ஆச்சு, 60 வயசுல ரசிக்கப்பட்டிருக்கலாம். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே, ஞானத்தால் பரநூனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவா. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின்